எல்லாருக்கும் வணக்கம். பிப்ரவரி 6ஆம் தேதி அன்னைக்கு ரியாதில் கார்த்தால தமாமில் ஈவினிங்கில் ஈவெண்ட் பண்ண போகிறோம். சரியா இன்வெஸ்டிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணணும், கோல்டை எப்படி பீட் பண்ணுறது, கோல்டு ஏன் ஏறுது, என்ஆர்ஐஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்தியாவில் ரிட்டையர் ஆனால் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணணுங்கிறத பற்றியும் பேச போகிறேன். இப்போ டிக்கெட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. வெரி ஃபியூ டிக்கெட்ஸ் இருக்குது. கீழே இருக்கிற லிங்க்கில் கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இல்லாட்டா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிற டைம் வந்துடுச்சு. உங்கள் கேள்விக்கு பதில் நான் சொல்கிறேன். விஷ்ணு இருக்கார். சார், ஃபஸ்ட்டு கேள்வி, மார்க்கெட் இன்னும் எவ்வளவு விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த ஒரு வாரமாக பார்த்தா ஒரு மாதிரி கன்சிடரேஷன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாமோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. டெஃபினட்டாக என்டர் பண்ணலாம். அதுக்கடையில் பட்ஜெட் வேறு இப்போ வரப்போகுது. அதனால இன்னும் கொஞ்சம் வெயிட் பட்ஜெட்டுங்கிறது ஒரு நான் ஈவெண்ட். பட்ஜெட்டுக்கு முன்னாடியே எல்லாம் வந்துருச்சு. என்னது, பெரிய டேக்ஸ் கட்டு, ஜிஎஸ்டி, சோகால் டேக்ஸ் கட்டு, அது சொல்லிட்டாங்க. நம்ம ஊரில் இப்போ 10 வருஷமாக ஒரு ரூலு, பட்ஜெட்லேயே ஒன்றும் நடக்காது. எல்லாம் பட்ஜெட்டுக்கு வெளில தான் நடக்கும். எல்லாத்தையும் நாங்கள் அனெக்ஸ்டரில் தான் பார்த்துக்கணும். அனெக்ஸ்டரில் பார்க்கணும். இல்லாட்டா ஏதாவது ஃப்ரீபி கொடுக்குறோன்னா அது பட்ஜெட்டுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம். அது நாங்கள் ஆகஸ்ட் பிரதமர் தான் அனௌன்ஸ் பண்ணணும். அப்போ ஜனவரி 26 ஏதாவது எதிர்பார்க்கலாமா சார்? அது பிரசிடென்ட் தானே பேசுவார். அதனால ஒன்றும் வராது. அந்த அம்மா பேசுறதுலாம் ஒன்றும் வராது. நான் பேசினா தான் வரும். ஸோ 26 ஹெட் ஆஃப் ஸ்டேட்டோட வேலை, அதாவது பிரசிடெண்ட்டோட வேலை. அதனால் அதெல்லாம் ஒன்றும் வராது. ஓகே சார். இல்லை, என்னென்னா ஜென்ரலாக பட்ஜெட் அன்றைக்கி மார்க்கெட் பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகும். இதர் அப், அதெல்லாம் அந்த காலம் பாஸ். இப்போதைக்கு மார்க்கெட் இஸ் ஹெட்டிங் டவுன்வர்டு. ஏன்னா குளோபல் மார்க்கெட்ஸ் ஆர் ஆல்சோ ஹெட்டிங் டவுன்வர்டு. அண்ட் நம்ம ஊரில் ஏர்னிங் சப்போர்ட் பண்ணலங்கிறது இப்போ எல்லோரும் ஒத்துக்கிறோம். ஸோ ஏர்னிங்ஸ் கை கொடுக்கலங்கிறது நம்மளுக்கு கிளியராக போயிடுச்சு. இப்போ ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டும் கருமடி. இப்போ டிஎல்எஃப் 52 வீக் லோன் பார்த்தேன். நான் தைரியமாக ஏன் சொல்கிறேன்னா, ரியல் எஸ்டேட் நான் பண்ணல. பீக் ஆஃப் டிஎல்எஃப் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது 2008 பார்த்து சொல்லுங்க. 2008 2009 இருக்கும். ஜனவரி 11, 2008 சார். அதுலேருந்து இன்னும் வரலை. அதுலேருந்து அந்த பீக்கை தொடரல சார். 2008 ஜனவரி 11 ஒரு பீக் தொட்டிருக்கு. அதுக்கப்புறம் சார் எவ்வளோ வருஷம் ஆச்சு? 17 வருஷம் ஆச்சு சார். இதுதான் இந்தியாஸ் பிக்கஸ்ட்டு ரியல் எஸ்டேட் கம்பெனி, ரைட்டுங்களா? இப்போ 52 வீக் லோ. ஸோ 20 வருஷத்துக்கு கம்ஃபர்டபுளாக அது தொடாது. இதான் ரியாலிட்டி. வீடு வாங்கினவங்களுக்கு இதுதான் ரியாலிட்டி. வீடு வாங்கினவங்களுக்கு அது சம்மந்தமான ஸ்டாக்கில் போட்டவங்களுக்கு இதுதான் ரியாலிட்டி. ரைட்டா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ரெண்டாவது, இந்த மார்க்கெட்டை இந்த வாரம் 92 டச் ஆகிடும். டாலர் ஐஎன்ஆர் 92. செஞ்சுரி நிச்சயம் 120 லட்சியம். ஸோ செஞ்சுரி நிச்சயமுக்கு இன்னொரு சிங்கிள் எடுத்துருவாங்க. இல்லாட்டா இன்னொரு $10 பில்லியன் விற்று 91 கொண்டு போகணும். ரைட்டுங்களா? ஸோ இது ரெண்டாவது விஷயம். ஸோ இதனால் வெளிநாட்டிலேருந்து பணத்தை எவனும் கொட்ட மாட்டான். மியூச்சுவல் ஃபண்டில் 20 மாதமாக ரிட்டர்ன் கிடையாது. இந்த ஜனவரி மாதத்துலேயே ஒரு 500-600 ஸ்டாக்கு 10% இன்னும் விழுந்திருக்கு. அது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் சார். நான் சொல்ல வந்தேன், விழுந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தேன்னா ஸ்மால் கேப்லலாம் அடி மரண அடி. மைக்ரோ கேப்ஸ், ஸ்மால் கேப்ஸ் கூட பரவாயில்லன்ற மாதிரி ஒரு லெவல் இருக்கு. சரி, ஏதோ மைக்ரோ, சூப்பர் மினி, ஏதாவது பேர் போட்டுக்கோங்க. அடி ஆமாம். ஆனால் லார்ஜ் கேப்ஸ் அரௌண்ட் 11%. சரி, அதுலேயும் நான் வேணா 2 பேர் எடுத்து சொல்கிறேன். சுகமாக இருக்குதுன்னு எதுவும் சொல்ல முடியாது. ட்ரூ. ஏன்னா நாம் எல்லாமே லார்ஜ் கேப்லேயே வைக்கலையே சார். ரைட்டா? ஆனால் உங்களுக்கு என்ன தான் சுற்றி காட்டணுன்னா, போன வாரம் ஒரே ஒரு ஸ்டாக் தான் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, அது டாக்டர் ரெட்டி. அது நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தது. ஸோ அதுவும் ஆனால் ஏர்னிங்ஸ் நெகட்டிவ். சிப்லா 57% டவுனு. இந்த லேபர் கோடுனால இந்த குவார்ட்டர் செலவுகள்லாம் ஜாஸ்தி ஆகுன்றாங்க, ஆயிடுச்சு. ஸோ ஏதாவது ஒன்று சொல்லுவோம், மார்ச்சில் ஒன்று ரீசன் சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக ரிசல்ட் இல்லை. ஓகே சார். இப்போது டாக்டர் ரெட்டி மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் இட் இஸ் பிகாஸ் தே ஹேவ் டாலர் ஏர்னிங்ஸ். அதுதானே சார் முக்கியமான காரணம். ஆமாம், டாலர் ஏர்னிங்ஸ் இருக்கிற கம்பெனியே எப்படி இருக்குன்னா, டாலர் ஏர்னிங் அல்லாத கம்பெனி கதையெல்லாம் எப்படி இருக்கும்?
அப்படி பார்த்தா கோல்டுமே வந்து இப்போ டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது, ரூபி டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு அது கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குன்றப்ப எனக்கு டாக்டர் ரெட்டிய விட கோல்டு சேஃபர் பெட்டா தோணுதே சார். ஃபார் காமன் மேன் அது கோல்டு கரெக்ட் தானா? அல்ல. ஓகே. நான் என்ன சொல்றேன், நீங்க அது கோல குடுக்குமான்லாம் கேட்காதீங்க. ம். ஒரு பாஸ்கெட் ஆஃப் ஹை குவாலிட்டி கம்பெனிஸ் ம். வில் ஆல்வேஸ் பீட் கோல்டு ஓவர் 10 இயர்ஸ். அந்த 10 வருஷம் உங்களால பொறுத்திருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆமா. ஏன்னா அந்த 10 வருஷத்துல மார்க்கெட் எங்க வேணா போகும். ஸோ குவாலிட்டி ஸ்டாக் பிக்கிங் தான் ஸ்கில். ம். ஓகே சார். அடுத்தது வந்து ஃபெடரல் பேங்க் புரோக்கரேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய நியூஸ் வந்து எப்போதுமே இதுக்கு குதிரை இன்னும் பெரிய லாயத்தை விட்டு ஓடி போன அப்புறம் தான் குதிரையை பிடிக்கலாமான்னு நீங்க பார்ப்பீங்க. ம். லாயத்தில் இருக்கிற குதிரையை விட்டுருவீங்க. 0.4, 0.5 ரேஞ்சில் இருந்தப்ப அப்போ பேசாது. இப்போ 1.8 பிரைஸ் டு புக் இருக்கு. அப்போ பேசுவோம். ம். அதான் புரோக்கர். நீங்கள் 0.4, 0.5 சம்திங் 80, 70s 80s ஏதோ சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் சார். 70 rupees 80 rupees. இப்போ அரௌண்ட் 190 சம்திங் ஏதோ. மேபி நான் அந்த பிரைஸ் கூட வேணாம். பட் ஐ மேட் மோர். பிரைஸ் டு புக் இஸ் 1.8. ஸோ ஐ மேட் த மணி. அப்ராக்சிமேட்லி 1.8. எங்கேயோ கேட்ட குரல். ஓகே சார். ஸோ அன்னைக்கு கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்ல இதுதான் சார். மோர் தென் 100% அரௌண்ட். அப்புறம் டிவிடெண்ட் வேறு. ம். ஆனால் ஜென்ரலாக ஒரு பீப்புளோட மைண்ட் செட் நாங்கள் டிவிடெண்ட்டை கணக்கில் எடுக்கிறதே இல்லை சார். அது தப்பு, உங்கள் தப்பு. ஓகே, ஃபைன். ஓகே சார். அப்புறம் ரிலையன்ஸ் வந்து இந்த குவிக் காமர்ஸ் எஃப்எம்சிஜிலலாம் நாங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டோம். நைஸ், நல்லா போயிட்டு இருக்கு எங்களுக்கு. நிறைய செம்பை சொல்கிற மாதிரி கட்சியில் பலே ம். நல்லா இருக்கு. நீங்கள் ஐபிஓ போடுங்க, நான் பார்க்குறேன். அப்போ இது ஐபிஓக்கான டாக்டிக்ஸா சார்? ஸ்டாக் முதல்ல ஏற்று சாமி. அப்புறம் பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜீரோ டெட் கம்பெனினாரு. ஆமாம், அது சொன்னாரா இல்லையா? சொன்னார். ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. இப்போ ஜீரோ டெட் ஆயிடுச்சா? ஆகல. அப்போ பேசாது. ஏஜிஎம்ல தான் சொன்னார். டாடா ஜீரோ டெட் ஆச்சா இல்லையா? டாடா மோட்டார்ஸ் ஆச்சா இல்லையா? அதான் டிஃப்ரென்ஸ். ஒரு வருஷம் லேட் ஆச்சு. இப்போ சைபர் செக்யூரிட்டிக்காக ஒரு வாங்கியிருக்காங்க. அதுவும் 3 வருஷம் ஜீரோனா ஜீரோ ஆகிடும். ஓகே சார். அப்புறம் வந்து போலண்ட் வந்து 150 டன் கோல்டை வந்து வாங்குறாங்க. அப்புறம் என்கிட்ட கோல்டு ஏறுமான்னு கேட்குறாரு. அதான் இல்லை என்னன்னா இந்த கிரீன்லேண்ட் மேட்டருக்கு பயந்து தான் வாங்கினாங்களா சார் அவங்க? இல்லை, யாருமே இது மாதிரி புலி வருதுன்னா யாருமே வந்து சென்ட்ரல் பேங்க்கில் புலி வருதுன்னா பயந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக கோல்டு வாங்க ஆரம்பிப்பாங்க. அதான் வாங்கியிருக்காங்க கோல்டு. ஓகே, ஸோ அது வந்து இந்த கிரீன்லேண்ட் மேட்டர் தான். கிரீன்லாண்டில் யூ கேன் சே பர்ஷியன். ஓகே. இட் கேன் பி செவரல் திங்ஸ். அப்போ ஒன் டே நாட்டோ இஸ் மை ஃப்ரெண்ட், ஒன் டே நாட்டோ இஸ் மை எனிமி. ஒன் டே யுக்ரைன் இஸ் மை ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் டே ரஷ்யா இஸ் மை ஃப்ரெண்டு. ஸோ இப்போ போலண்டோட மைண்ட் செட், அப்பா நான் கோல்டு வாங்குற மைண்ட் செட்லேயே இல்லை, சரி நான் ஏதோ வாங்கி போவோம், உன் புண்ணியத்தில் ஒரு 150 டன் வாங்கி வச்சுக்கிறேன், அப்படி வச்சுக்கலாமா சார்? பட் டாலர் வாங்கணுமா கோல்டு வாங்கணுமா? அவன் கோல்டு வாங்கியிருக்கான். அப்போ டாலர் மேலே நம்பிக்கை இல்லை. ஓகே சார், ஃபைன். அடுத்தது வந்து நீங்கள் சொன்ன அந்த 600 ஷேர்ஸ் வந்து அரௌண்ட் ரொம்ப விழுந்திருக்கு அப்படிங்கிறதுல ஸ்மால் கேப்ஸ் வந்து அரௌண்ட் 7% டவுன், மைக்ரோ கேப்ஸ் அரௌண்ட் 19% டவுன், வேறஸ் மிட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மேனேஜ் டு கிவ் 5 to 6% அண்ட் லார்ஜ் கேப்ஸ் வந்து 11% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பொதுவாக சொல்கிறது பட்டாஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப்ன்றது ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுது சார். ஏதாவது 1, 2 அந்த மாதிரி இருக்குது. பட் அதுவுமே நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் இந்தியன் பேங்க், அது வந்து அரௌண்ட் 100% ப்ராஃபிட் அந்த லெவலில் தான் இருக்குது. நீங்கள் கன்சிடரேஷன் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அது அரௌண்ட் 8 times அந்த ரேஞ்சில் இருக்கும். நாங்கள் அந்த லெவலுக்கு என்ட்ரு ஆகலை சார். அப்படி இருக்கிறப்போ எங்களோட போர்ட்ஃபோலியோவில் இப்போ ஏதாவது ரீஸ்ட்ரக்சர் பண்ணணுமா? பஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் அடுத்த எங்கேயாவது இது சீப்பாக வந்ததுன்னா we can consider. நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் இருக்குமா சார்? லஞ்ச் டைம் வந்துருச்சு, என்டர் த மார்க்கெட் அப்படின்னு வரலையே, வந்தால் சொல்லுவோம். எப்போ தான் சார் வரும்? வெயிட் பண்ணுவோம். பொறுத்தால் பூமி ஆழ்வார். அதுக்குள்ள ஐடிசி வேற டபடன்னு இறங்கி 1 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்டர்ஸுக்கு லாஸ் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. சரி, ஏதோ ரொம்ப வருத்தப்படுற மாதிரி சொல்றாங்க. நல்ல டைம் தானே சார்? நல்ல டைம். நான் ஹாப்பியாக கன்சிடர் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா, பயமாக இருக்கா, டீ கடைக்கு போய் பாருங்க. அப்புறம் திரும்பி ஓடி போய் ஐடிசியை கன்சிடர் பண்ணுங்க. அதாவது சிகரெட் ப்ரைஸஸை பொறுத்த வரைக்கும் சார் இன்னும் கரெக்டான ப்ரைஸை எங்கேயுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இப்போது அந்த இதுக்கு நம்ம திருச்சி, கோயம்புத்தூர்லாம் போயிட்டு வந்தோம் இல்லைங்க சார், அங்கெல்லாம் விசாரிக்கும் போது பார்த்தா ஒரு சில இடங்களில் 15 ரூபா, இங்கே 12 ரூபா, 24 ரூபா, 30 ரூபா, அந்த மாதிரி அதை ரெகுலேட் பண்ணாமல் இப்போ போயிட்டுருக்கு சிகரெட் ப்ரைஸஸ். அதனால் அந்த கடைக்காரங்களுக்கு மேபி இருக்கலாம். அதனால் ஐடிசி வாங்கி வச்ச எனக்கு என்ன சார் ஆக போகுது? ஐடிசி சிகரெட்டுக்காக நீ வாங்கலை,
சிகரெட்டில் வர பணத்தை மற்ற பிஸ்னஸில் போட்டு அது ப்ராஃபிட்டபிள் ஆக்குறது. பொறுமையாக இரு. ஒரு 20 வருஷம் பொறுமையாக என்னால் இருக்க முடியும் அப்படின்ற சுச்சுவேஷனில், சரி நான் என்னோட பர்சனல் ஐடியாவில் நான் கேட்குறேன் சார். சிகரெட் ஊதுற காசை நீ ஐடிசியில் போட்டேன்னா உன் பையன் படிப்பு கல்யாணத்தை நீ ஒழுங்காக முடிச்சிடும். இப்போ வந்து அரௌண்ட் 330 டிவிடெண்ட் ரேட்டே பேசாத, டிவிடெண்ட்டை திரும்பி ஐடிசியாக உன் 2வது பையனுக்காக தம் அடிக்கிற காசை நீ தம் அடிக்கல, பட் தம் அடிக்கிற அளவில் காசு போட்டேன்னா உன் 2வது பையனோட படிப்பு கல்யாணம், அப்புறம் அவன் பையன் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் காசு வச்சுருப்பேன், ப்ரொவைடட் டிவிடெண்ட்டையும் ரீஇன்வெஸ்ட் பண்ணேன். ஐடிசி என்ன பண்ணலாம், ஐயோ விழுகுதேன்னு கேட்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப தெளிவான ஒரு பதில் சார். சார் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று வைக்கிறேன் சார் இந்த ஐடிசியில், அது சரியாக தப்பான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரி 10 rupees விழ நான் ஒரு 10 ஷேராக நான் கன்சிடர் பண்ணுறேன். இறங்காமட்ட கொஞ்சம் கூட இப்படி என்றைக்கு வாரத்துக்கு 1, வாரத்துக்கு 2 அப்படி கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க, அவ்வளோதான். ஓகே சார், ஃபைன். ஸோ நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது, ஏன்னா வாங்கினதுக்கப்புறம் இப்படி விழுகுதே அப்படின்ற ஒரு பயத்தில் கூட நிறைய பேர் இருக்காங்க. பட் இட்ஸ் an opportunity அப்படிங்கிறது. இதனால தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் 50 in your லைஃப் டைம் அட்லீஸ்ட் 4 times you will see 50% fall in your portfolio. இதுக்கெல்லாம் பயந்தீங்கன்னா இது மார்க்கெட்டே இல்லை, அதுக்குள்ளே வராதிங்க. ஓகே சார், ஸோ தேங்க்யூ சார். நீங்கள் கோல்டு பற்றி கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க, ஐடிசி பற்றி கொடுத்துருக்கீங்க, அண்ட் ஃபியூ மோர் ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, நம்மளால் எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணாமல், பட் இன் கமிங் வீக்ஸ் வில் அகாமடேட் ஆல் த கொஸ்டின்ஸ். ஓகேப்பா, தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். திருப்பூர் மக்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். திருப்பூரில் இன்னிலேருந்து ஒரு புக் ஃபேர் நடந்துகிட்ருக்கு. அந்த புக் ஃபேரில் நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம், மணிபேஜ் ஸ்டால் நம்பர் 102. எல்லாரும் அந்த 102வது ஸ்டாலுக்கு வாங்க, அங்கே ஒரு லக்கி டிப்பும் போட்டிருக்கோம். அந்த எண்ட் ஆஃப் தி பீரியடில் லக்கி டிப்பில் ஜெயிக்கிறவங்க என்னோட ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவை நம்ம சேனலில் போடுறதா ஒத்துட்ருக்கோம். எல்லோரும் வாங்க, லக்கி டிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த 10 நாளில் ஒரு 2 நாள் அங்கே இருப்பேன் நான் திருப்பூரில். என்னைக்கு நாங்கள் வரப்போகிறேங்கிறத டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. கீழே இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், வினோதாத்தை அப்டேட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள், எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.